பஸ்ல கிடைச்ச கையை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? அந்த கையும் பாடியும் வச்சு பார்க்கும்போது ஒரு 30-35 வயசு ஆள் மாதிரி தெரியுது சார். He is definitely not mentally stable. Beyond. அவர் இன்னும் 72 வயசு மாதிரியா இருக்கிற விஜயை தாண்டிட்டாருங்க ஹீரோவா. விஜய் எல்லாம் சுச்சிப்பி நேற்றுக்கு வந்து விஜய் எல்லாம் அவர் ரேஞ்சு வேற, விஜய் ரேஞ்சு வேற. விஜய் வந்து சின்ன அவர் கேரக்டர் வேற, ரஜினி கேரக்டர் வேற. அதுக்கு இதுக்கும் ஹீரோ அவர் வேற ஹீரோ, இவர் வேற ஹீரோ. இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா ரஜினி தான் என்ன இருந்தாலும் ஸ்டாப் சார் தான். அவர் ரேஞ்சில் அவர் கரெக்டா இருக்கு. ப்ரோ சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. விஜய் ஃபேன் சொல்றத நம்பாதீங்க ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. அது மட்டுமே தமிழ்நாடு ப்ரோ. இனிமேல தலைவர் பேக், ஃபுல் எனர்ஜி, மாஸ் ஸ்டைல், சூப்பர், ஃபுல் என்டர்டைன்மெண்ட். ஆக்டிங் நல்லா இருக்கு. படம் வயலன்ஸ் பயங்கரம், செம ஃபைட். இதுதான் ஏகப்பட்ட வில்லனு, எல்லாருக்குமே கேரக்டர்ஸ் இருக்கு. நாகார்ஜுன் அவர் கேரக்டர் நல்லா பண்ணிருக்காரு. கடைசியில் அமீர் கான் கூட ஒரு 2-3 ஹிந்தி டைலாக் நல்லா பண்ணிருக்காரு. எல்லாமே படம் ரஜினி தான் ஃபுல் கிளாஸ், ஃபுல் ஃபோக்கஸ். தலைவர் ஃபுல் எனர்ஜி பேக். நம்ம ரஜினி எப்படி பாக்கணும்னு நினைச்சோமோ அப்படி பாக்குறோம். மாஸ். பாட்டு மியூசிக்லாம் நல்லா இருக்கு. அனிருத் இந்த படத்துல நல்லா பண்ணிருக்காரு. பிஜிஎம் இஸ் குட், பிஜிஎம் குட். இடத்துல ஏதோ இதெல்லாம் கூட சங்கீத மேக மாதிரி கூட ஒன்னு போட்டுட்டு இருக்காங்க, டிஃபரெண்டா இருக்கு. ஓகே, படம் இஸ் ரியலி குட். வித்தவுட் ஹீரோயின் தலைவர் மட்டுமே இருந்தாலும் படம் ஓடுறதுதான் சான்ஸே இல்ல. ஒரு சீன் கூட ஸ்லோவா கிடையாது. ஆல்வேஸ் எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர் தான். நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு, செம்ம என்ஜாய். வயலன்ஸ் ஜாஸ்தி. மேபி கிட்ஸ் வந்து should not be taken without their parents. அவ்வளவுதான் ப்ரோ. படம் சூப்பரா இருந்துச்சு, கண்டிப்பா பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வந்தா ஒரு பெஸ்ட் படம் ப்ரோ. டைம் நல்லா ஓடிடும் ப்ரோ. டைம்லாம் நம்ம டைம் மறந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தோம்னா ஜாலியா இருக்கலாம். நம்ம நான் வந்து ரஜினி ஃபேனா, இந்த ஃபேனும் நான் படத்துக்காக தான் வந்தேன். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்தது. நாகார்ஜுன் ஆக்சுவலி நல்லா பண்ணிருக்காரு ப்ரோ. அமீர் கான் அப்படியே உபேந்திரா நல்லா பண்ணிருக்காரு. ஃபுல்லா ஃபைட் தான் ப்ரோ. ஒரு இன்டர்வலுக்கு அப்புறமா ஃபுல்லா ஃபைட் வந்துடும். ரஜினியோட விண்டேஜ் வெர்ஷன், அவரோட அந்த ஓல்டு பிளாஷ்பேக்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நாங்க என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருந்தோம். இன்னொரு வாட்டி போட்டு ரெக்வஸ்ட் பண்ணோம், அவங்க போட்டு நல்லா இருந்திருக்கும். சூப்பர், செம்ம சூப்பர். ரஜினி ஆக்டிங் தான், சான்ஸே கிடையாது. தலைவர் அந்த 30 years பேக் அதெல்லாம் சான்ஸே கிடையாது. வா, சூப்பரா இருக்கு படம். தலைவர் படம் ஆல்வேஸ் கெத்து. நல்லா இருக்கு. ரஜினி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. உபேந்திரா இன்ட்ரோடக்ஷன் சீன் எல்லாமே நல்லா இருந்தது. அவங்கள உலக சினிமா ரேஞ்சில் ரிவ்யூ பண்றவங்க. இட்ஸ் a commercial film. எல்லாருக்கும் பிடிக்கும். படம் ரொம்ப நல்ல படம். சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா ரேட்டிங் கொடுத்தாங்கன்னு தெரியல. அவ்வளோலாம் இல்லை, வைலன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக் பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு. சாங்ஸ் புரியல. லியோவோட கொஞ்சம் சொதப்பிடுச்சு. லியோ லவ் ரஜினி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஃபிளாஷ்பேக் சீன் நல்லா இருந்துச்சு. அந்த டிஏஜிங்லாம் பக்காவா பண்ணிருந்தாங்க. ஆக்டிங்லாம் ஓகே. அவரு அந்த தயாளன் சோபின் செம ஆக்டிங். நாகார்ஜுனா சோபின் டான்ஸ். இந்த மோனிகா படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படத்துல வந்து எப்படின்னா நிறைய சீன்ஸ் மாஸ் எலிமெண்ட்ஸ் நல்லா 10-12 சீன் கிட்ட மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் நல்லா கூஸ்பம் சீன்ஸ்லாம் இருக்கு. ரஜினி உபேந்திரா வர சீன்ஸ் கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோபின் வந்து படம் ஃபுல்லாக சூப்பராகவே ஆக்ட் பண்ணிட்டு வர்றாரு. அப்புறம் ஷோபின் திடீர்னு எழுந்து உயிரோட வருவார் பார்த்தீங்களா, அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அப்புறம் அந்த கன்னடா ஹீரோயின் அவங்களோட அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி படத்தில் நிறைய கூஸ்பம் சீன்ஸ் இருக்கு. நிறைய சீன்ஸ் நல்லா இருக்கனால மறுபடியும் செகண்ட் டைம் வந்து பார்த்தாலும் தேர்ட் டைம் வந்து பார்த்தாலும் போர் அடிக்காது. விஷயம் அதுதான். படம் குட், அவ்வளோதான். பட் சீன்ஸ் நிறைய கூஸ்பம்ஸ் வச்சிருக்கனால செகண்ட் டைம் பார்த்தாலும் தேர்ட் டைம் பார்த்தாலும் போர் அடிக்காது. அந்த சீன்ஸ் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். அதனால அந்த படத்தை நம்ம அந்த மியூசிக், அந்த அட்மாஸ்பியர், அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம் தியேட்டர்ல. ஸோ இதான் படம் நல்லா இல்லைன்ட்டு இல்லை. இது வந்து ஒரு கமர்ஷியல் படம். இது வந்து ஒரு லோகேஷ் கனகராஜன் மாதிரி டெக்னிக்கலாகவும் ஸ்டோரி வைஸ், ஸ்க்ரீன் பிளே வைஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்து வந்த படம் கிடையாது. இது வந்து ஒரு ரஜினி படம் ஆயிடுச்சு. ஜெயிலர் எப்படியோ ஒரு கமர்ஷியலாக இருக்கோ, ஜெயிலரில் என்ன கதை, புள்ள தொலைஞ்சிருவாரு, புள்ளையை தேடி போவார். இதுதான் கதை. ஸோ இதில் நன்மை செத்துட்டாரு. நன்மை செத்துட்டு யாருன்னு கண்டுபிடிக்கிறாரு. கதை வந்து கமர்ஷியல் கதையை எடுத்துட்டாங்க. அந்த ஒன்லைனை வந்து கமர்ஷியலோட ஒன்லைன் எடுத்துட்டனால படம் கமர்ஷியலாக போயிடுச்சு. ஸோ அதனால வந்து இது லோகி படம் மாதிரி இல்லாமல் சூப்பர் ஸ்டார் படமாக மாறிடுச்சு.
அந்த எண்டிங்கில் வந்து நம்ம அமீர் கான் மாஸ் காட்டுவோம்னு நினச்சோம். ஸோ அந்த இடத்துல ரஜினி மாஸ் காட்டிட்டாரு. இப்போ இதுவே அந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு ஹீரோ பண்ணியிருந்தாங்கன்னா அது நல்லா இருந்திருக்காரு. ரஜினி பண்ணனால அந்த கிரேஸே வேற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் எல்லாரும் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல அமீர் கான் டவுன் ஆனாலும் ரஜினி அந்த இடத்த தூக்கி நிறுத்திட்டார் கிளைமேக்ஸில். கேக்குதா? என்டர்டைன்மெண்ட் படம் தான். ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி. அதான் நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்டா கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. லைட்டா தான், ரொம்ப வந்து பார்க்க நல்லா இருக்கு படம். பாட்டு அனிருத் பிரிச்சிருக்காரு ப்ரோ, அவர் தனியா தெரியுறாரு அதுல. எதிர்பார்த்துருப்பேன் நான் கூட. அமீர் கான் கூட ரஜினிக்கு இதா வருவார் போலுக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். கடைசியில பார்த்து அவரே வில்லன் வர்றாரு. இதே இன்னும் செம பாட்டு, மியூசிக் எல்லாமே செம. அந்த போலீஸ் கேரக்டர் ஒருத்தர் வர்றாரு வில்லன், செம வில்லன். படத்துல எதிர்பார்க்காத வில்லன். ஜெயிலரோட இது செமையா பயங்கர